ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனா இவ்வளவா வரலான்ற மாதிரி புது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நேரா போன வண்டி, ரோட்ல போற வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மோதிச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. மொத்தமா ஒரு 14 நாள் வந்து கார் வந்து சர்வீஸ் சென்டர்ல தான் இருந்தது. நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனா இவ்வளவா வரலான்ற மாதிரி எங்களுக்கு ஒரு இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து பாத்தீங்கன்னா தலையை பிச்சின்னு போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 1 மந்த் இல்ல, கரெக்டா ஒரு 15 நாளா ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸா 15 நாளா கண்டினியூஸா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்தது. ஐயோ, எங்களால முடியல, என்னடா இதுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சு. நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன், அடுத்து ஒரு பெரிய சம்பவம் இருக்கு, அதை வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா, நம்ம கார் வாங்கிட்டோம்ல, கார் வாங்கி கரெக்டா 1 மாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. செவனேன்னு ரோட்ல போயிருந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டிக்கார வந்து மோதி காரை வந்து வச்சிட்டாங்க. புது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. புது கார் கோடு விழுந்தாலே மனசு வலிக்கும் எல்லாருக்கும். அது நல்லா ஒரு அடிச்சு நல்லா அமிங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தி நாங்க டீடைலா காட்டுறோம். இது எப்போ நடந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா, எங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருந்தாருல, எங்க அப்பா இருந்தாரு. அப்போ வந்து எங்க அப்பா கூட்டும் போய் நான் வீட்டுல விடுறதுக்காக போனேன். தாத்தா வந்திருந்தாரு. தாத்தாவும் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு கூட்டும் போயிட்டு அவர் இங்க 2 நாள் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து ஏன் தாத்தா வந்த உடனே எத்தனை வீட்டுல விட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் காரணமே இதுதான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வீட்டுல வச்சுக்கலாம் தான் வந்தோம். தாத்தாவை கூட்டும் போய் அவருக்கு ஃபேன் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் பாருங்க. ஃபேன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு நாங்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செவனேன்னு வந்தோம். நாங்களா போய் எங்கேயாவது மரத்துல மோதியோ இல்ல எங்கேயாவது போய் வண்டி திருப்பும் போது ரிவர்ஸ் எடுக்கும் போது எங்கன்னா இடிச்சு ஏதாவது போட்டு இருந்தாலும் சரி, நம்ம தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு மனசாவது நம்ம தானே பண்ணோன்ட்டு மனசு ஆறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தாக்கு ஃபேன் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வழி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, பெட்ரோல் பங்க் கோலமாவெல்லாம் வச்சு விற்பாங்க. சாரம் பெட்ரோல் பங்க், கவர்மெண்ட் பெட்ரோல் பங்க் தாண்டிட்டு நான் வந்து நாங்க அதுக்கே டிரைவ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வண்டி நல்லா மூவ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டோர் இல்லாம செகண்ட் டோர்ல ஒரு ட்ரை சைக்கிள் காரங்க வந்து மோதிட்டாங்க. வண்டி நல்லா போயிட்டே இருக்கும்போது பின்பக்கம் வந்து மோதிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போன வண்டி, நேரா போன வண்டி, ரோட்ல போற வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மோதிச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல. சின்னதா ஒரு கிராச் போட்டிருந்தா கூட ஏதாவது சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணி இருக்கும். என்ன பண்றதுனே தெரியல. உடனே அப்புறம் வந்து கஸ்டமர் காரருக்கு போன் அடிச்சு, தாத்தா நான் அந்த வீடியோ கூட ஆட் பண்றேன் பாருங்க. கரெக்டா தாத்தா அந்த வேகமா ஏதாவது இதுவாயிடுனா உள்ள தாத்தாக்குமே அடிபட்டு இருக்கும். ஆனா அந்த டோரோட வந்து முடிஞ்சிச்சு. அந்த டோர்ல போய் குத்தி அந்த ஹேண்டில் வந்து ஏத்திச்சு. அது திறக்கவே முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கேர் போன் அடிச்சு கியா சர்வீஸ் பண்ணி, ஆமா, அவர் அங்கேயே நிக்க வச்சு, அந்த இடிச்சாங்கல்ல அவரையும் அங்கேயே நிக்க வச்சு அதெல்லாம் போட்டோ வீடியோ அந்த லொகேஷன் எல்லாமே எடுத்துட்டு இன்சூரன்ஸ் அனுப்பணும். அனுப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சர்வீஸ்க்கு எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் உடனே நம்ம சர்வீஸ் விட்டாதான் வந்து பார்த்தோன்னா அது கிளைம் ஆகும். இன்சூரன்ஸ்லாம் உடனே போய் பண்ண முடியும். அது எவ்வளவு இப்ப செலவாச்சு? 40,000 ஆச்சா? 40,280 ரூபா செலவாச்சு. இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோன்னா கவர் ஆயிருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து நான் நைட்டு தாத்தா விடும்போது மணி 10க்கு மேல இருந்தது. தாத்தாவை வந்து கூட்டிட்டு வந்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்க போய் வீட்டுல ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கியா சர்வீஸ் சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டோம். வீட்டுல அப்ப யாருமே இல்லன்றதுனால தாத்தா வாங்க போய் விட்டுட்டு வந்துட்டோம். அதுல நிறைய பேர் கேட்டாங்க, அவர் ஆசையா வந்து இருக்காரு, அதை வச்சுக்கல, நீங்க அனுப்பி விட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீட்டுல யாருமே இருக்க மாட்டோம். அதனாலதான் வந்து தாத்தா வீட்டுல அன்னைக்கே எடுத்துட்டு போய் ஃபேன் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுல விட்டோம். அப்பயுமே நாங்க ஜாலியா தான் வீடியோல வந்து இருந்தோம். ஆனா உள்ளுக்குள்ள செம்ம வேதனை. அது ஒரு மாதிரி மனசு அப்படியே இதயத்தை போட்டு நொறுக்குற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம மட்டும் 7 நேரம் போனோம், ஏன் தேவையில்லாத வந்து இடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்குமே ட்ரை சைக்கிள் ஓட்டுறவங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? சண்டை போட முடியுமா? இல்ல காசு அவரு நார்மலா இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. அவர் நல்லா ஃபுல் சரக்குல இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிரச்சனை. அவர் சரக்குல இருந்தாரு. அவர்கிட்ட நாங்க என்ன பேசுறது எதுவுமே அவர்கிட்டயுமே நாங்க எதுவுமே சண்டைவும் போடல, எதுவுமே பேசவே வாய்ப்பே இல்ல. எங்களுக்கு மனசுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. புது காரு 1 வருஷம் தான் என்ன சரி, புது கார் 1 மாசம் தான் அது என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்தது. வண்டியை வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை ஈவினிங் நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு நேரம் எடுத்துட்டு போனோம். போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா மாலத்தேக்கா போன் அடிச்சாங்க. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அத்தைக்கு நைட்டு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துதான், ரொம்ப வந்து முதுகுலாம் ஜாகிலாம் ரொம்ப டைட் ஆயிடுச்சு, கையெல்லாம் வலிக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா முன்னாடி நாள் தான் த்ரெட்மில் டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 10 நாள் மாத்திரை தரோம், அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வாங்க ஆன்ஜியோ பண்ணலாமான்னு பார்க்கலாம் சொன்னாங்க. பட் அவங்க முன்னாடி நாளே இது மாதிரி வலிக்குதுன்னாங்களா, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நாங்களே பயந்துட்டு எல்லாருமே வாங்க இப்போ இமிடியேட்டா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு
எங்க மாமா வந்து கூட்டு போய் அவங்க விட்டாங்க. அங்க நாங்க சர்வீஸ் சென்டர் விட்டுட்டு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். எவ்வளவு தூரம் அப்போ வந்து மைண்டே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்க போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லீவு, அதனால பண்ண முடியாது. மறுநாள் வாங்க ஆன்ஜியோ பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ஆன்ஜியோ பண்ணிட்டு அவங்கள கூட்டின்னு வந்து இங்க நான் பாத்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருந்த கேப்ல தான் புதன்கிழமை வேலைக்கிழமை ஆன்ஜியோ பண்ணி கூட்டின்னு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா வரைக்கும் நம்ம வீட்டுல தான் இருந்தாங்க. ஆயா தாத்தாலாம் வந்து இருந்தாங்க. செம ஜாலியா இருந்தோம். எங்க பிரகாஷ் மாமாவுக்கும் மலையாளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆனிவர்சரி அன்னைக்குதான். ஆமா, நல்லா ஜாலியா பேசிட்டு நாங்க சமைச்சிட்டு இருந்தோமா. சமைக்கும் போது கரெக்டா 1 மணிக்கெல்லாம் அம்மா போன் அடிக்கிறாங்க. என்னால முடியல, வலிக்குது, அழுகுறாங்க. ஆம்புலன்ஸ் போன் பண்ண வரணும்னா சும்மா தான் கேட்டேன். ஏன்னா அவங்க சும்மா ரொம்ப வலிக்குதா இல்ல நார்மலா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுட்டு ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டாமான்னு நான் கேட்டேன். பண்ணுன்றாங்க. ஆமா, அப்பதான் எனக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பயம் எடுத்துச்சு. நான் எப்பயுமே சொல்லி வச்சிருந்தேன் அம்மாயிட்ட, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது சும்மா வண்டிக்கு அங்கேயும் அலைஞ்சும் கிடக்கூடாது, எதா இருந்தாலும் ஆம்புலன்ஸ் போன் பண்ணி உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சீக்கிரமா போயிடணுமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அப்போ வலி அந்த அளவுக்கு இருக்கவே தான் அவங்க ஆம்புலன்ஸ் போன் பண்ணான்னு கேட்டா பண்ணுன்ட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காலாம் இருந்தாங்க, அவங்க கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. அப்புறம் இங்க இருக்கிறவங்க கிட்ட அப்படியே விட்டுட்டு நாங்க வந்து விழுப்புரம் கிளம்பி அப்புறம் ஓடிட்டோம். அவங்களை அங்கிருந்து கூட்டு வந்து எப்பா 1 வாரம் செம மோசமாயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. 1 வாரமா வந்து 1 வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சங்கீதா நான் நைட்ல போய் பார்த்தேன். கார் இல்லாது ரொம்பவே மிஸ் பண்ணோம். நாங்க 1 வாரம் கண்டினியூஸா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா வந்து நம்ம கிட்ட காரும் இல்ல. அம்மாவை கூட்டும் போதே கார் இல்ல, ஃப்ரெண்டு காரை கூட்டும் போய் தான் பார்த்தோமே. ஃப்ரெண்டு கார் வர வச்சு அந்த கார்ல தான் போய் கூட்டின்னு வந்தோம். விழுப்புரம் போய் கூட்டின்னு வந்தேன். ஏன்னா அப்ப கார் இல்லையா. எனக்கு வந்து காருக்கு அடிப்பட்ட உடனே இதெல்லாம் ஆச்சா, என்னடா அது எல்லாருக்குமே வந்து பிரச்சனையாகுது, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே பிரச்சனை ஆகுதுன்னு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்தது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, எனக்கு அந்த நம்பிக்கைலாம் கிடையாது மேக்சிமம். ஆனா இந்த விஷயம்லாம் அடுத்து நடக்கவே வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்துருச்சு. நான் நம்ப மாட்டேன், ஆனா எல்லாமே சொல்றாங்க. சொல்ல பயம் தான், நமக்கு பயம் வருது இல்ல. அப்புறம் சின்னதா ஏதாவது நடந்தாலும் ஒரு ஆள் இதனால தான் நடக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாவே இருந்தது. அப்புறம் பரவாயில்ல, இப்ப எல்லாருமே ஓகே ஆயிட்டாங்க. ஆமா, உடனே வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டே இருந்தோம். உடனே இவருக்கு உடம்பு சரியில்லாதாச்சு. தொண்டெல்லாம் வந்து பேச முடியாத ரொம்ப கட்டிக்கிட்டு சரி பண்ணிட்டு கூட்டு வந்தாச்சு. எனக்கு த்ரோட் பெயின் ஆகி உடம்பு ஃபீவர் வந்துச்சு. பாப்பாக்கு கோல்டு பிடிச்சிச்சா. 1 வாரமா சாப்பிடல, ஒழுங்காவே சாப்பிடல. நான் இருந்தேன்னா ஏதாவது ஊட்டி விடுவோம் பிறகு பேசிட்டு. அவளே சாப்பிட்டா என்ன கொடுத்து யாரு கொடுத்தாலும் அவள் சாப்பிடவே மாட்டேன். அம்மா வேணும்ட்டு அவள் சாப்பிடவே இல்லை. அப்படியே அவளும் வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியாகி சளி பிடிச்சி உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. 2 நாளா தான் ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே வந்து எனக்குமே ரொம்ப ஜுரம், அப்புறம் வந்து கட்டிலாம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்க பெட்ல படுத்துட்டு இருந்தேன், ஹாஸ்பிட்டல் பெட்ல ரொம்ப ஹீட் ஆகி கட்டிலாம் வந்துருச்சு. நேற்று தான் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்து அதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் எல்லாருமே கொஞ்சம் இப்போ ஓகேவா இருக்கும். ஆமா, எல்லாமே பழைய நிலைமைக்கு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லயுமே என்ன சொல்றாங்கன்னா ஓவரா ஆடினால தான் இது மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்க வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தியோ யாரோட கஷ்டத்தையும் நினைச்சு நாங்க சந்தோஷப்படவே இல்லை. நாங்க எங்க லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் முன்னேறது ஒரு சந்தோஷமா இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. பரவாயில்ல, நம்மளும் இது மாதிரி ஒரு நாளைக்கு ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா மோட்டிவேஷனா தான் எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு நான் மோட்டிவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜாலியா இருக்கிறது, ஷாப்பிங் போறது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போறது. பாருங்க, நான் சொல்லும் போது கரண்ட் கூட வந்துருச்சு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிஸி, அவங்க லைஃப்ல ரொம்பவே பிஸியா இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கிற டைம்ல ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த போனை பார்க்கவே வருவாங்க. அப்போ போன் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான வீடியோ பார்க்கும்போது அவங்க மைண்டு அவங்களோட கஷ்டத்தை போக்கி அவங்க மைண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அப்போ போயிட்டு என்னோட குடும்பத்துல நடக்கிற சொந்த கதை, சோக கதை, நான் வந்து அழுது நான் கஷ்டப்படுறேன், என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி வீடியோ போட்டா உங்களுக்கு பார்க்க பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சந்தோஷமா இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியும். நான் இப்போ இந்த ஒரு 4-5 நாளா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ, அதனாலதான் இந்த 1 வாரமே என்னால போடவே இல்லை. என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது நம்ம சிரிச்சு மற்ற வீடியோ எடுக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு மைண்டுமே வரல எங்களுக்கு. ஏன்னா சோகமா இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியல, அதனாலதான் வந்து வீடியோவே போட முடியல. இப்ப கார் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க அம்மா என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றோமோ அன்னைக்கு நேரா இவர் வந்து சர்வீஸ் சென்டர் போயிட்டாரு. அன்னைக்குதான் தந்தாங்க. மொத்தமா ஒரு 14 நாள் வந்து கார் வந்து சர்வீஸ் சென்டர்ல தந்தது. நம்ம வீட்டுல காரே இல்ல, நம்ம வாசல்ல அந்த கார் விட்டுட்டு நம்ம இப்ப இல்லைன்னும் போது அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமா இருந்தது. தானே கார் நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நாங்க கார் வந்தோடனே ஜாலியா அவுட்டிங் அது இதுன்னு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம்.
காருக்கு என்னைக்கு எனக்கு இன்னும் ஒரு சென்டிமெண்டலா ஆயிடுச்சு. காருக்கு அடிபட்டு போவே நமக்கு எல்லாருக்கும் அப்படியே 1 by 1 ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் காருமே வந்து நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். திங்கக்கிழமை தான் கார் வந்து இவர் போய் எடுத்துட்டு வந்தாரு. அம்மா நான் டிஸ்சார்ஜ் பண்ணேன். நேரா சர்வீஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அத்தையை கூட்டு வந்தோம். அன்னைக்கு தான் நம்ம காரே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஒரு 15 நாள் வச்சு செஞ்சுடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதையும் நான் வெளிக்காட்டல அவ்வளோவா. நான் ஒரு அப்டேட் மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோக கதை பாடுறதே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ இது ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. எங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கும். அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஷேர் பண்ண சந்தோஷமா இருக்கிறத மட்டும் ஷேர் பண்ணுறோம். இதையுமே நிறைய பேர் இதுலேயும் கமெண்ட் போடுவாங்க, நீ அப்படி பண்ணல அதனால தான் உனக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு டைலாக் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன். நீங்க என்னதான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா சோகமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு விடுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிக்காதவங்க வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இவ்வளோ கஷ்டத்தை வந்து பார்த்தோன்னா பட்டுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ இது ஏன்னா நான் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும், நான் பார்த்துருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து உனக்கு உன் மூஞ்சிக்கு இது தேவையா, உன் மூஞ்சிக்கு இந்த வீடு தேவையா, உன் மூஞ்சிக்கு கார் தேவையான்னு. ஸோ இப்போ கஷ்டத்தெல்லாம் நான் சொல்லும் போது உனக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்கல்ல. ஸோ அதனால இது ஷேர் பண்ணுறேன். சந்தோஷமா இருப்பாங்கல்ல, நம்ம பிடிக்காதவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கட்டும். கார் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இடிச்சிருந்தது இல்லையா, அது இந்த டோர் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள வாங்கி இது மேல அப்படி தூக்கிடுச்சு, அப்படியே உள்ள போயிடுச்சு. இந்த ஹேண்டில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திறக்கவே முடியல, அப்படியே ஃபுல்லா லாக் ஆயிட்டு இருந்தது. நமக்கு வந்து அதுக்கப்புறமா ஃபுல் டோரே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி புது டோரே மாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்சூரன்ஸ் போயிடுச்சுன்னா கார் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிடும்ட்டு. அப்புறம் எதுக்கு தான் நம்ம இன்சூரன்ஸ் போறது, இது மாதிரி எதாவது யூஸ் பண்றது தானே. அது மட்டும் இல்ல, இது நம்ம ஓன் யூஸ்க்காக வாங்குறது. ஃபர்ஸ்ட் கார் நம்ம லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் கார் இதுன்றதுனால நான் அடுத்து எத்தனை கார் வாங்கினாலும் இது நம்ம கூடயே வச்சுக்கிறதா ஆசைப்படுவோம். ஸோ அதனால நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணி புது டோர் போட்டாங்கல்ல. ஆமா ஆமா, புது டோர் பார்த்துட்டேன். புது டோர் போடுவாங்க. நான் கூட வந்து பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து கொடுத்துருவாங்கன்னு பார்த்தேன். அவங்க பார்த்த உடனே டோர் தான் மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த லாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி வந்துருச்சு அப்படியே. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரெடி பண்ணி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி அப்படியே பல நமக்கு புது வண்டி மாதிரி கொடுத்துட்டாங்க. வண்டியும் புது வண்டி தான் செய்யுதா, 1.5 மாசம் தானே ஆகுது. புது வண்டி தான் இல்ல, சர்வீஸ் போயிட்டு அந்த அடையாளமே தெரியாத வந்துருச்சுல. வந்து கார் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நின்ன உடனே நான் வந்து கார் தான் போய் சுத்தி பார்த்தேன். ஐயோ என் கார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா இருந்தது. இப்போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அன்னைக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்க கார் போவாத வேற ஏதாவது பைக்ல நம்ம போயிருந்தாலுமே வந்து சமாடி. ஆமா, அங்க ஒரு 2-3 பேருக்காவது அடிபட்டிருக்கும். ஏன்னா அந்த வண்டி வந்து பின்னாடி வட்டமா வந்து பெரிய அந்த சைக்கிளுமே சைக்கிள் அது இரும்பு ஃபுல்லாவே. அது வந்த வேகத்துக்கு பைக் மேல யார் மேல மோதிருந்ததுன்னா கண்டிப்பா கீழே வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கும். நம்ம காரா இருக்கவே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த அடிபடும் இல்ல. சோ ஒரு அசம்பாவிதத்தை தடுத்து இருக்குது நம்ம காரு. ஆமா, சோ நமக்கு அடிபட வேண்டியது கார் வந்து வாங்கிடுச்சு. ஆமா, சோ செல்ல பிராணி நமக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இதுவாவே இருக்கு. ஆமா, அவ்வளவுதான் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி வந்துருச்சு. காருமே வந்துருச்சு. அம்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். அத்தைக்குமே சரியாயிடுச்சு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மாவுக்கு சுகர் தான் இருக்கு. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா டயட்ல இருந்து டேப்லெட் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா சரி ஆயிடும். ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான நேரமும் இருக்கும், கொஞ்சம் கவலையான நேரமும் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கடந்துதான் வரணும். ரொம்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சந்தோஷம் மட்டுமாவே இருக்க மாட்டாங்க, ரொம்ப சோகமாவும் இருக்காது எல்லார் லைஃப்பும். கொஞ்சம் மேடு பள்ளம் அப்படிதான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தாதான் நம்ம வந்து ஜாலியா இருக்கும். ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்தது. பட் ஆனா அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி வீடியோல அவங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.